இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மிகச்சிறந்த இயக்குனர் என்பதும் கிராமத்து கதைகளை, கிராமத்து மனிதர்களை, கிராமத்து கலாச்சாரத்தை அப்படியே திரையில் கொண்டு வந்து நிறுத்தின ஒரு இயக்குனர்னா அது இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான். உலகத்தில் உள்ள எந்த மொழி, ஈரானிய படமாக இருந்தாலும் சரி, எந்த மொழி படமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு யதார்த்தம், வாழ்வியலை, அந்த கிராமத்தோட செயல்பாடுகள், மனிதனுடைய ஆக்டிவிட்டியில் மிஸ் ஆகாமல் எடுத்திருக்காருன்னா அது பாரதி ராஜா ஐயா தான். இயக்குனர் இமயம்ன்ற அந்த பட்டம் வந்ததுக்கு காரணம் அதுதான். அப்படிப்பட்ட நிறையா படங்களை இயக்குனர் 16 வயதில் முதல் மரியாதை, சிவப்பு ரோஜாக்கள், கருத்தம்மா, கிழக்கு சீமையில், அந்த மாதிரி சொல்லிகிட்டே இப்போ அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, இப்படி எண்ணற்ற படங்கள், மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி வேதம் புதிது, அது ஒரு சமூக நீதி படம். இப்படி எத்தனையோ படங்கள் இயக்கி இயக்குனர் இமயம் என்ற பெயரை எடுத்தவர், அதுக்கு பொருத்தமானவர். என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே சிறந்த இயக்குனர்னா அது பாரதி ராஜா ஐயா தான். ஏதோ ஒரு கல்ச்சரில், ஏதோ ஒரு கிராமத்தில் 5 படம் 6 படம் எடுத்த இயக்குனர்கள் இருக்கலாம். பட் ஒரு 40 படங்கள் எடுத்த ஒரு இயக்குனர், அது ஃபுல்லாக கிராமத்து கதையில் இயக்கியவர். அந்த கிராமத்து கலாச்சாரத்தை, பண்பாட்டை மிஸ் ஆகாமல் இயக்குனர்னா அது பாரதி ராஜா தான். இயக்குனர் பாரதி ராஜா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார். அது என்ன படங்கிறது சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அது என்ன படம் அப்படின்னா, கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தார். இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை இயக்குனது, அதாவது டைரக்டர் யாருன்னா PS நிவாஸுங்கிறவர். இவர் யார் அப்படின்னா மிகச்சிறந்த கேமராமேன். அதிகமாக பாரதி ராஜா ஐயா படங்களில் இவர் நிறைய கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அந்த நட்புல தான் பாரதி ராஜா அவர்கள் ஹீரோவாகவும் இவர் இயக்குனராகவும், இந்த நிவாஸுங்கிற கேமராமேன் இயக்குனராகவும் அந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் சுதாகர் இன்னொரு ஹீரோவாக நடிச்சிருப்பார், செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அருணா அப்படிங்கிற கதாநாயகி இதில் தான் அறிமுகமானாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் இந்த சினிமாவில் பிற்காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய, அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிகராக சம்பளம் வாங்கிய கதாநாயகின்னு சொல்லுவாங்க, விஜயசாந்தி அவர்கள் இந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமானாங்க. 2 மிகப்பெரிய ஹீரோயினியாக பிற்காலத்தில் சினிமாவில் கோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இருவருமே இதில் தான் அறிமுகம். அது மட்டும் இல்லாமல் கவுண்டமணி, ஜனகராஜ், மனோபாலா, சந்திரசேகர்னு அப்போ இவங்க எல்லாருமே நிறையா வளர்ந்து வர்ற காலம். நிறைய பேர் இந்த நடிகர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம். வெண்ணிராடு நிர்மலா நடிகை, அவங்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. 1980 வெளிவந்த இந்த திரைப்படம் பாரதி ராஜா கதாநாயகனாக நடித்த திரைப்படம். இது இசை இளையராஜா தான் பண்ணியிருக்காரு. பாடல்கள் கங்கை அமரன். அப்போ கங்கை அமரன் நிறைய பாடல்கள் எழுதினார். 16 வயதில் படத்திலோட கங்கை அமரன் தான் பாட்டு எழுதியிருக்காரு. ஏன் பாரதி ராஜா ஐயா கதாநாயகனாக நடித்தார் இதில் அப்படின்னா, அவர் சினிமாவுக்கு டைரக்டர் ஆகணுங்கிற எண்ணத்தில் வரலை. ஆரம்பத்தில் ஹீரோவாகணும் எண்ணத்தில் தான் வந்தாராம். ஒரு நாள் சிவாஜி ஐயாட்ட போய் சொல்லிட்டாராம், நான் ஹீரோவாகணும், நடிக்கணும்னு சொல்லி தான் நான் வந்தேன், ஆனால் நான் டைரக்டர் ஆக வேண்டிய சூழல் வந்துருச்சுன்னு சொன்னாராம். அதுக்கு சிவாஜி சொன்னாராம், என்னைக்காவது உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியா, எதுக்கு அந்த விபரீத ஆசைன்னெலாம் ஒரு வட்டம் சொன்னதாக அவர் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி நடிக்கணுங்கிற ஆசையில் டைரக்டராக மாறினவர் தான் பாரதி ராஜா. அந்த ஒரு படத்தில் நடிப்பு அருமையாக நடிச்சிருப்பார். கல்லுக்குள் ஈரம் அந்த படத்தை பாருங்கள், பயங்கரமாக நடிச்சிருப்பார். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த திரைப்படத்தில் டைரக்டராகவே வருவார், டைரக்டராகவே நடிச்சிருப்பார். சுதாகர் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அப்போது கிராமத்தில் ஒரு இடத்துல ஷூட்டிங் பண்ண வர்றாங்க. அது ஒரு ஒரு ரொம்ப அதரப்பட்டிக்காடு. சினிமாக்காரங்களை பார்த்தாலே அப்படியே ஐயோ என்னமோ ஏதோ நினைக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போய் ஷூட்டிங் போகிறாங்க. போகும்போது சினிமாக்காரங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி
வருது. அதில் விஜயசாந்தி வந்து சுதாகரை விரும்புகிறாங்க. அவர் ஹீரோவை நடிச்சிருப்பார். இது கிராமத்தோட சராசரி பொண்ணு. இருந்தாலும் இது மனசில் ஒரு காதலை வளர்த்துக்கு தெரியும். பாரதி ராஜா ஐயா வந்து ஷூட்டிங் முடித்து வீட்டில் இருப்பார். அந்த ரூமில் வந்து டெய்லி துணியை அயன் பண்ணி, ஒரு சலவை தொழிலாளியோட பொண்ணு தான் அருணா அந்த படத்தில், கவுண்டமணி அவங்க அப்பா. அப்போ அந்த துணியை அயன் பண்ணி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க போகும்போது அவர் மேலே இந்த பொண்ணுக்கு காதல் வந்துடும். ஒரு வட்டம் அந்த பாக்கெட் உள்ள பைசாவை இவளை எடுத்து கொடுப்பாங்க அவர் பாரதிராஜா ஐயாட்ட. ஸோ நேர்மை, இந்த பொண்ணோட நேர்மையை பார்த்துட்டு அவருக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்புன்னு அவருக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு காதல் ஏற்பட்டுரும். ஸோ இப்படி ஒரு 2 லவ். ஒன்று பாரதிராஜா மேலே, அருணா அவங்களுக்கு ஒரு லவ். அவர் டைரக்டர், இது சராசரி கிராமத்து செலவு தொழிலாளி பொண்ணு. சுதாகர் ஹீரோ, விஜயசாந்தி ஹீரோயினி, இது 2வது லவ். இவங்க ஒரு கிராமத்து பொண்ணு, அவர் ஹீரோ. இப்படி கதை போயிட்டே இருக்கு. இதில் சந்திரசேகர் என்னென்னா, சந்திரசேகர் தான் அந்த அருணாவோட முறப்பையன். அவர் ஊரில் பைத்தியக்கார மாதிரி சுற்றி திருவாப்பில், கையில் தரத்தை வச்சுக்கிட்டு முயலை குத்திக்கிட்டு அப்படி அலைகிற ஒரு கேரக்டர். ஸோ இதில் அந்த நடிக்கிற வைக்கும்போது பாரதிராஜாவுடைய அந்த உடல் மொழி, அந்த நடிக்க வைக்கும்போது அப்படியே அந்த டைரக்டராகவே வாழ்ந்திருப்பார். அந்த படம் பார்த்தா பாரதிராஜா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஒரு நடிகரை வேலை வாங்குவார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான்லாம் கல்லுக்குள் ஈரம் படத்தை பார்த்துட்டு தான் அதை என் மனசில் ஏற்றிக்கிட்டு தான் நான்லாம் சில நேரம் ஒர்க் பண்ணுவேன். அப்படியே உள்ள பாரதிராஜாவே பூந்துவார் நம்ம மனசில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் பாரதிராஜா ஐயா. அந்த படத்தில் கிளைமேக்ஸ் என்னென்னா, படம் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போவாங்க ஊரை விட்டு. அப்போ அந்த மனசுக்குள்ளே உள்ள காதலை சொல்லணும்னு சொல்லி தெருவா அந்த ஷாட் நல்லா வச்சுருப்பாங்க. அந்த வண்டி ஒவ்வொரு தெருவா அந்த வண்டிகள் பெறப்படணும். கதாநாயகி அருணா வந்து ஓடி ஓடி பார்ப்பாங்க. ஒவ்வொரு தெருவா மிஸ் ஆகி வண்டி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு இடத்துல அந்த காதலை ஊருக்கு வெளியில் அவர் வெயிட் பண்ணிடுவார், பாரதிராஜா நிப்பாட்டிடுவார். அப்போ 2 பேரும் காதலை வெளிப்படுத்தி இணைவாங்க. அந்த நேரத்தில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது பின்னாடி இருந்து அந்த இது இப்போ தரம்னு சொல்லுவாங்க கிராமத்தில், முயல் குத்துட்டா பிடுங்கிறது கஷ்டம். ஏன்னா நுனியில் இவ்வளவு பெரிய கொலிக்கு மாதிரி ஒன்று இருக்குது இரும்பில். அதை வச்சு பாரதிராஜா ஐயாவோட முதுகில் குத்திடுவாப்புல. பாரதிராஜா இறந்துருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸாக அதை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் சரியாக ஓடலை. ஏன் ஓடலை அப்படின்னா, யதார்த்தத்தை மீறின காட்சிகள், யதார்த்தத்தை மீறின லவ். அது ஒரு டைரக்டரை கிராமத்து பொண்ணு லவ் பண்ணுது, ஒரு ஹீரோவை கிராமத்து பொண்ணு லவ் பண்ணுது. ஏதாவது ஒருத்தர் லவ் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. 2 பொண்ணுங்களும் 2 சினிமாக்காரனை லவ் பண்ணுறது, 2 லவ்வாக வச்சது தப்பு அந்த படத்தில். ஒன்று இன்னும் ஒன்று, பாரதிராஜாவோட பெரிய இயக்குனர், அவர் ஒரு படத்தில் இறந்ததா காட்டினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவரை கிளைமேக்ஸில் இறந்துட்டான்னு சொல்கிறது அது அதை விட தப்பானது ஆயிடுச்சு. இந்த 2 விஷயம் வந்து அந்த படத்தில் மைனஸாக நான் கணிச்சதில் அதுதான். மற்றபடி பார்த்திங்கன்னா படம் எடுத்தது மற்ற இதெல்லாம் நல்லா தருங்க, சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், பாட்டுலாம் செம்மையாக இருக்கும். அது இந்த விஜயசாந்தி அறிமுகமாகிற காட்சி, அந்த சின்ன பசங்க கூட அந்த காட்சி கேலிங் கிண்டலுமா ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அருமையான பாட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்தில் பாரதிராஜா ஐயாவை ஹீரோவாக நடிச்சிருக்காரு. வேணா நீங்கள் ஏதாவது யூடியூப்ல இதெல்லாம் இருக்கும், அதை போட்டு பாருங்கள், கல்லுக்குள் ஈரம்னு சொல்லி. பாரதிராஜா ஐயாவோட நடிப்பு என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். அந்தளவுக்கு நடிப்பு மிரட்டியிருப்பார் மனுஷன். அப்படி ஹீரோவாக நடித்த படம் கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற படம். நன்றி.